நம்ம பார்க்க போகிற படம் ஹியூமன்ஸ் இந்த லூப். இதை சிம்பிளாக சொல்லணும்னா ஏஐக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்கள் பற்றின கதை இது. ஆனால் இந்த கதை ஒரு சிட்டியில் நடக்கல, ஜார்ஹண்டில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் நடக்குது. சரி, கதையோட ஹீரோயின் பேரு நேஹ்மா. அவங்க 2 குழந்தைங்களோட தன்னோட சொந்த ஊருக்கு திரும்பி வராங்க. புருஷன பிரிஞ்சதுனால தன்னோட 2 குழந்தைகளையும் தானே வளர்க்கணும். அதுக்காக அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேணும். அந்த கிராமத்துல புதுசா ஒரு ஏஐ கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க டேட்டா லேபிங் வேலை கிடைக்குது. டேட்டா லேபிங்னா என்ன தெரியுமா? கம்ப்யூட்டருக்கு நிறையா ஃபோட்டோ, வீடியோ காட்டுவாங்க. அதில் என்ன இருக்குன்னு நாம சொல்லணும். இது நாய், இது மரம், இது மனுஷன் சந்தோஷமா இருக்கான்னு லேபிள் பண்ணணும். இதை வச்சு தான் ஏஐ கற்றுக்கிட்டு ஸ்மார்ட்டாக நம்மளுக்கு அது அதோட மெமரியை உள்வாங்கிக்கும். உண்மையிலே இந்த கம்ப்யூட்டர் வேலைகள் எல்லாம் சிட்டியில் மட்டும்தான் நடக்கும்னு நாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் கிராமத்தில் இருக்க நேஹ்மா மாதிரியான ஆதிவாசி பெண்கள் தான் இப்போது ஏஐக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க இந்த படத்தில். இந்த விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சா? கமெண்ட் பண்ணுங்க. நேஹ்மாவுக்கு வேலை சொல்லிக் கொடுக்குற மேடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. "நீ ஏஐய ஒரு மிஷினா பார்க்காத, அது ஒரு குழந்தை மாதிரி. நம்ம என்ன கத்துட்ருக்கோன்னு அதுதான் அதுக்கே தெரியாது பாவம். அதனால ரொம்ப கவனமா, பாசத்தோட சொல்லிக் கொடுன்னு" சொல்றாங்க. நேஹ்மாவுக்கு இந்த அட்வைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பழங்குடி மக்கள், அவங்க நம்பிக்கையில கல்லுல கூட உயிர் இருக்கு. அதனால கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஏஐ கூட ஒரு உயிர் உள்ளதுன்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு படத்தையும் பார்த்து இதுதான் இதுன்னு அவங்க லேபிள் பண்ணும்போது, உலகத்தை பத்தின அவங்களுடைய பார்வையே, அவங்களுடைய அறிவெல்லாம் ஏஐக்குள்ள போகுதுன்னு நம்பினாங்க. அவங்களுடைய பாரம்பரிய அறிவை ஒரு புதிய டெக்னாலஜிக்கு கத்துக் கொடுக்கறத ரொம்பவுமே சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க நம்ம நேக்மா. இப்போ நீங்க நேக்மான்னு வச்சுக்கோங்க. உங்களோட சொந்த அறிவ, உங்களோட வாழ்க்கை பாடத்த ஒரு கம்ப்யூட்டருக்கு கத்துக் குடுக்குறீங்க. இத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஏஐக்கு மனிதர்களோட அறிவு அவசியம் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்ச நாள்ல நேக்மாக்கு ஒரு பெரிய உண்மை தெரிய வருது. சில போட்டோக்களை லேபிள் பண்ணும்போது ஏஐ சில விஷயங்கள எப்பவுமே தப்பா நினைக்குது. உதாரணத்துக்கு அவங்க சமூகத்த பத்தின ஒரு படத்தையோ, இல்லைன்னா ஒரு சில மரபுகளையோ ஏஐ சரியா அடையாளம் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிடுது. ஏன் இந்த கம்ப்யூட்டர் இப்படி தப்பா புரிஞ்சுக்கிடுதுன்னு தெரியல. அப்போதான் அவங்களுக்கு புரியுது, இந்த ஏஐக்கு யாரோ ஆரம்பத்துல கத்துக் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த டேட்டால நேர்மாவின் சமூகத்தை பத்தி தப்பான எண்ணங்கள் இருந்திருக்கு. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சமூகத்தை பத்தி முதல்ல தப்பா கத்துக் குடுத்துடுறாங்க. அதே சமூகத்த பத்தி நேர்மா கரெக்ட்டா சொல்லும்போது, அது இத ஏத்துக்க மாட்டேங்குது. தன் வாழ்க்கையில தன் கணவரால தன்னோட சமூக அடையாளத்துக்காக நேர்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ, அதே தப்பான எண்ணங்கள் இப்போ ஒரு டெக்னாலஜில இருக்கிறத பார்த்து நேர்மாக்கு ரொம்பவுமே கோபம் வருது. ஏஐக்குள்ள பாரபட்சம் இருக்குன்னா, அதுக்கு பெரிய டெவலப்பர்களோட தவறு கிடையாது. நாம மனிதர் கொடுத்த தப்பான டேட்டா தான் காரணம். நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடம் சொல்லிக் கொடுக்கணும்னா, எப்படி ஏஐ ஆபத்தா மாறக்கூட வாய்ப்பு இருக்குன்னு அவங்க உணர்றாங்க. இந்த நேரத்துல தான் நேமாக்கு சொந்த வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை. சிட்டில வந்து அவங்கள மகள், தானு அம்மாவோட கிராமத்து வாழ்க்கையும், பாரம்பரியத்தையும் புரிஞ்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. கிட்டத்தட்ட அந்த ஏஐயும் தன்னோட மகளையும் ஒரே மாரி பார்க்குறாங்க நம்ம நேஹ்மா. இப்போ நேஹ்மா 2 சவால சந்திக்கிறாங்க. தப்பான டேட்டாவால வளர்ந்த ஏஐக்கு சரியான பாடம் சொல்லிக் கொடுக்கணும். இன்னொன்னு பாரம்பரியம் தெரியாத தன் மகளுக்கு அவங்க வேர்கள பத்தி சொல்லிக் கொடுக்கணும். இந்த 2மே ஒண்ணு தான். நேஹாவுக்கு புரியுது ஏஐக்கு எப்படி சரியான டேட்டாவே கொடுக்குறோமோ, அதே மாதிரி தான் தன் மகளுக்கும் உலகத்தை பத்தின சரியான அன்பு நிறைந்த அறிவை கொடுக்கணும்னு. கடைசியா நேஹ்மா உறுதியான ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஏஐல இருக்கிற பாரபட்சங்கள தன் சமூகத்தின் உண்மையான டேட்டாக்கள கொடுத்து உடைக்க போராடுறாங்க. அது வெறும் வேலையா இல்லாம தன்னோட பாரம்பரியத்துக்காகவும், அடையாளத்துக்காகவும் செய்ற போராட்டமா இருக்கு. நேபாவின் கதை நமக்கு என்ன சொல்லுது? ஏஐ எவ்வளோதான் பெருசா வளர்ந்தாலும், அதுக்கு எப்பவும் நம்ம மனிதர்களின் உழைப்பு தான் தேவை. நம்ம ஏஐக்கு ஆரம்பத்துல என்ன சொல்றோமோ, அத தான் கரெக்ட்டுன்னு நம்ம சொன்னோம். அதனால இப்போ ChatGPT, Geminiலலாம் நம்ம ஏதாவது கேட்போம். அதாவது அவங்க டெவலப்பர் என்ன சொல்லிக் குடுத்துருக்காங்களோ, அத தான் அந்த ஏஐ சொல்லுமே தவிர,
கரெக்ட்டா தான் சொல்லுதான்னு நம்மளுக்கே தெரியாது. ஸோ மக்களே, அது இப்படி சொல்லிருச்சு, இது இப்படி சொல்லிருச்சுன்னு கவலைப்படாம, ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைனா கண்டிப்பா நீங்க ஒரு டாக்டர் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. மத்த விஷயங்களிலும் நீங்க மத்தவங்க கிட்ட தெரிஞ்சு கேள்வி கேட்கறது நல்லது. இந்த ஏஐய வெறும் எஜுகேஷன் பர்ப்பஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா நேரத்துலயும் ஏஐ கரெக்ட்டா இருக்க போறதில்லங்கிறத நீங்க நம்பணும். ஏஐ பத்தி பேசுற இந்த நேரத்துல, அதுக்கு பின்னால் இருக்கிற நேர்மாமாதி ஆதிவாசி பெண்களை நம்ம மறக்கக்கூடாது. அதாவது இந்த படத்துல தாங்க அப்படி நடக்குது. உண்மையிலேயே அப்படி நடக்குதான்னு கேட்டா, தெரியல. அந்த மாரி நடக்க வாய்ப்பில்ல. டெக்னாலஜி நம்ம கைகள்ல தான் இருக்கு. அத நல்ல வழியில கொண்டு போறதும், கெட்ட வழியில நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதும் எப்படின்னு சொல்றது தான் இந்த கதை. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதோட மைய கருத்த நீங்க கேட்டிருப்பீங்க.